நம்ம இன்னைக்கு எல்லாத்துடைய ஆல் டைம் ஃபேவரட் வெரைட்டி ரைஸ் ரெசிபி லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபுட்டு இந்தியன். ஃபர்ஸ்ட் லெமன் ரைஸ் செய்ய சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம் கழிஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரிசியில உள்ள ஸ்டார்ச் போகும். 2 டைம் கழிஞ்ச பிறகு தண்ணி மூழ்கிற அளவு ஊத்தி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆன பிறகு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அரிசி கொஞ்சம் பழசா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நீங்க யூஸ் பண்ற அரிசியை பொறுத்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகு அரிசியை போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்தாச்சு, கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணுங்க. சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சு. இதைய உடனே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 5 to 10 மினிட்ஸ் ஆற வைங்க. அதுக்கு பிறகு தாளிக்க யூஸ் பண்ணாதான் சாப்பாடு உதிரி உதிரியா வரும். சாப்பாடு ஆறட்டும். பிளேட்ல போட்டு ஆற வைங்க. அதை ஓரமா வச்சிருங்க. சாப்பாடு குழையா இருந்தா தாளிக்கிறது டேஸ்டே இருக்காது. சாப்பாடு ஆறதுக்குள்ள நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் யூஸ் பண்றேன். நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இது ஒரு லஞ்ச் ரெசிபி. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மீதி வைக்காம சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் காலியா கொண்டு வருவாங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு கையளவு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை போட்டுக்கோங்க. வறுத்த நிலக்கடலை உங்ககிட்ட இல்லைன்னா பச்சை நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கருகிடும். 2 மினிட்ஸ் வதக்குங்க. நிலக்கடலை லெமன் ரைஸ்க்கு கிரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். வாயில கடிபடும் போது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ 3 வரமிளகாய கிள்ளி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. நீங்க பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 12 பல் பூண்டு நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு லெமன் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். 1 மினிட் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் 15 நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதங்கட்டும். இந்த சாப்பாட்டோட அளவுக்கு 2 மீடியம் சைஸ் லெமன் எடுத்தாதான் லெமன் ரைஸ்க்கு புளிப்பு சரியா இருக்கும். லெமன் ஜூஸை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். சப்போஸ் பெரிய சைஸ் லெமன் நீங்க எடுத்தா 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்துல விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ ஆற வச்ச சாப்பாட்டை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ஜூஸை கொட்டை இல்லாம எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1-2 கொட்டை தெரியாம வந்து யூஸ் பண்ணினீங்கனாலும் சாப்பாடு கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். உப்பு தாளிப்பு 2 ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அல்டிமேட் டேஸ்ட்ல லெமன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தழைய தூவிக்கோங்க.
ரொம்ப குயிக்கான ஈஸியான ரெசிபி இது. டக்குன்னு 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற வெரைட்டி ரைஸ் இது. நம்மன ரெடியான லெமன் ரைஸை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் வைக்கும்போது கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி ரைஸ் உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனால் கூட ஒயிட் ரைஸ் குழஞ்சிரும். குழஞ்சா வெரைட்டி ரைஸ் பண்ண முடியாது. இந்த லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ கொத்தமல்லி சட்னி தொட்டு சாப்பிடலாம். நான் இந்த லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சுருக்கேன். கொத்தமல்லி சட்னியோட லெமன் ரைஸை சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ கொத்தமல்லி சட்னி அப்பளம் இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். மறக்காம இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த காம்போ செம டேஸ்டா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை என் பண்றதுக்கு முன்னாடி ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. எப்பவும் ரெகுலரா பொட்டேட்டோவை வச்சு சைட் டிஷ்ஷா சாப்பிடாம கொத்தமல்லி சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், லெமன் ரைஸ் ரெடி. தேங்க்யூ.